ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் பிரிண்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். நம்ம எபிசோடில் ஃப்ரீகோ மேலும் பாண்டாசினி பனானின்னு திருண்டியிருப்போம். அதோட ஆஃப்லைன் கேஷ் இது 115, 1.7k, 8.5, 1.43, 600k இருக்குது. நீங்கள் இன்னொரு பாண்டா சினி எடுத்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு 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 போ டக்குன்னு போ நம்ம ட்ரிக் யார் அது? அங்கே அதுவும் ஸ்ட்ராபெரி மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளெமிங்கெலி இங்கே பாருங்க, நம்ம நூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோ அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம். காசு கலெக்ட் பண்ணலாமா? 40, 60, 40, 45k, 51k, 14k. அப்படியே ஸ்பீட் ரன் பண்ணலாமா? இல்லை வேணாம், டைமர் முடிய போகுது. லாக். இப்போ போகலாம். நம்ம எங்கே போகலான்னா ஸ்டீல் பண்ணுறதுக்கு லாரியில் போன எபிசோடில் கிடையாது, இப்போ கொடுக்குறாங்க. அது ஒரு வேஸ்ட்டு தான். லாக் பண்ணிட்டாங்களா? நாம் இந்த எபிசோடில் கண்டிப்பாக ரீபர்த் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட பாண்டா சினி பனானினி இருக்குது, ஃப்ரீகோ கமையில் இருக்குது. ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன, ரீபர்த் பண்ணால் இதெல்லாம் போயிடும். அதுதான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். நான் இனிமேல் வீடியோவில் ரீபர்த்தே பண்ண போகிறதில்ல. நான் என்னோடய கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு இந்த என்னோட பழைய அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரீபர்த் பண்ணிட்டு அடுத்த எபிசோட் போடுவேன். ரீபர்த் மட்டும் நம்ம லைவாக பண்ண மாட்டோம். ஏன்னா அது மாதிரி லைவாக பண்ண ரொம்ப டைம் ஆகும். அது ரீபர்த் பண்ணுறதுக்கு மட்டுமே என்னது கேம் பேக் யாரா அது? போயிரு, நம்மகிட்ட திருட வரோம். நம்ம ரீபர்த் மட்டும் லைவாக பண்ண மாட்டோம். ஏன்னா அது பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஆல்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம ரீபர்த் எப்போயுமே பண்ண மாட்டோம். லைவாக ஒரு சில வீடியோவில் பண்ணால் பண்ணுவோம். அடுத்த ஒரு எபிசோடில் நான் ரீபர்த் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், டும் சௌரியம் கிடச்சிச்சு. 1 மில்லியன் மட்டும் இப்போ கிடச்சா போதும். ஓடு ஓடு ஓடு, இதுதான் நமக்கு நல்லது. ஓடு ஓடு ஓடு, அடிச்சிடாத. திருடியாச்சு. பாண்டா சீனி பனானினி ஒரு பாண்டாவாக கிடையாது நம்மளுக்கு. நோ கோ. 5 செகண்ட்ஸ். இந்த பேஸ் ஓனர் ரிவெஞ்ச் இருக்குன்னா ஏதாச்சும் வந்துட போகிறோம். உலகத்தில் இருக்கிறதுல கஷ்டமான விஷயம்னா இம்மா நம்மளோட பிரெயின் ராட் ஏதாச்சும் திருடி ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்கன்னா அதுதான். இவர் பாண்டா சினி பனானினி இல்லை. நல்ல பிரெயின் ராட்டை கச்சா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பாதி மில்லியன் சேர்த்திட்டோமா? ஐ மீன் 500,000, 500k. பிபி கிவியா? பிபி கிவி யார் அது? இவனா? பேஸ் ஓனர் போயிரு. பாண்டாலாம் கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட. ஒன்று திருடினது தான். திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. டிஎன்சி அப்ளை அந்த மாதிரி தான். டிஎன்சி அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல, மாற்றி சொல்லிட்டேன். டிஎன்சி நாட் அப்ளை. லாக். வாடா. கேம் பக் ஆகிட்டே இருக்கேனே தெரியல. கேம் பக். ரீஸ்பான் ரீசெட் கொடுக்கணும். 1 மில்லியன் சேர்ந்துருச்சா? ரீபர்த் கொடுத்துடலாமா? இல்லை நம்ம ரீபர்த் லைவாகவே பண்ணலாம். 3, 2, 1. போயிடுச்சு. எல்லா பிரிண்டரும் போயிடுச்சு.
இப்போ நம்மளால் 5K கொடுத்தாச்சும் வாங்க தான் முடியும். நம்ம திரும்ப நூபினியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நூபினி பிசனினி நூபு கேம் பக். வீடியோ எடுக்கும்போது மட்டும் தான் கேம்லாம் பக் ஆகுது, என்னன்னே தெரில. ஃப்ரீ கமேலோ எங்க முன்னாடியே கிடச்சி. பிரெயின் ராட் காடா 0 லைக் செட். லிரிலி லரிலா நூபினி பிசனினி டேம் சேஸ் 9Kவா பேஸ் ஆனரா இல்லையே. பேலரினா காப்புச்சினா 500 per second. ஐயோ லாக் பண்ணிட்டாங்களே. ரீஸ்பான் ரீசெட். ஏங்க இப்போலாம் நடக்குது நம்மளுக்கு மட்டும். பிரெயின் ராட் காடு 7.5 மில்லியன் வேணும் நம்ம வாங்கிறதுக்கு. என்னங்க இது நம்மளுக்குலாம் இப்போ நடக்குது. பலரினா கப்புச்சினா திருடீரு ரைனோட்டோ ஸ்டோரினோ. என்னங்க இந்த சாமி அட்மின் வந்து இதெல்லாம் கொடுத்துட்ருக்கான். காசு இருக்கிறப்ப கொடுத்துருக்கான்னு தானே இண்டெக்ஸ் ஆச்சு சேர்த்துருப்பேன். இண்டெக்ஸ்னால் இங்கே பாருங்க, நம்மகிட்ட இருக்கும் இவெல்லாம் சேர்ந்துருக்கு. இதுதான் இண்டெக்ஸ். பாண்டாசின் பேலரினா காப்புச்சினா பாண்டாசின் பண்ண ஃப்ரீகோ கமேலோ ரைனோட்டோ ஸ்டோரினோ. இப்போ போச்சே, அதான் ரைனோட்டோ ஸ்டோரினோ. ஃப்ரூலா இங்கே பாருங்க, சொன்னாங்களே ரைனோட்டோ ஸ்டோரினோ. அதுதான் எங்கள் ரீபர்த் பண்ணதப்போ தான் மாதிரி வெறுப்பேற்றுவாங்க. பிரெயின் ராட் கார்டு சீக்ரெட் எல்லாம் கொடுத்து நிறைய டைம் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் நடந்திருக்கு இந்த மாதிரி. இது நம்மளுக்குள்ளே பேலரினா காப்ஷன் நிறைய காசு கொடுக்கும். என்ன பண்ணுறது. நாம் இப்போதைக்கு ஃப்ரூலாவாக வாங்கி குமிக்க போகிறோம். பேஸ் ஃபுல்லாக ஃப்ரூலா அசசினோ. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கேப்பச்சினோ அசசினோ வாங்கலாம். ஏன்னா 10K தான், 3 கேப்பச்சினோ வாங்கலாம். மித்திக் பிபிகிவி சரி வாங்குவோம், நம்மளுக்கு காசு தேவை. டும் பொனேக்கா அம்பளபூ இதுக்கு மேலே செலவு பண்ணாமல் இந்த கேப்பச்சினோ அசசினோ வாங்க முடியாது. எவ்வளோ நேரம் அது ஒரு ரேர் ஸ்பான் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரமா? ரேராக என்னது டாகல் ஃப்ரெண்ட்ஸ் அளவு கொடுக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. அசசினோ ஸ்பான் ஆக மாட்டேங்குது. 63Kவா அதுக்குள்ளையா? தேங்க்ஸ் டு பேலரினா அண்டு டுங்கு நோ ரிவெஞ்ச். போயிரு 4 seconds. திரும்ப ஒரு நூபா மாறிட்டோம். ப்ரோலேருந்து நூபா மாறுறோம் ரீபர்த் பண்ணால். கேப்பச்சினோ ஆசை எனக்கு ஏதாவது ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடி ஏதாவது சும்மா சொன்னேன், அதுக்கு நீ இப்படியா? அது எவ்வளோ குயிலோவில் எது வருமே 225K வேணுமா வாங்கிறதுக்கு? அவ்வளோ லக்கே இல்லை. இங்கே லேரு இருக்குது. இங்கே ஒரு பேஸ் ஓப்பன் இருக்குது. குர்பலோ அட போடாடே, ஒன்றுமே நல்லதாக இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதே வச்சுருக்காங்க எல்லோரும். இந்த பேஸ் தவிர எல்லோரும் நூபாக இருக்காங்க இந்த இடத்துல. நம்மளோட பேஸ் 24 seconds இருக்கா? அம்மா நீங்கள் ரீபர்த் பண்ணால் உங்களோட டைம் இன்க்ரீஸ் ஆகும். அம்மா உங்களுக்கு புது பொருள்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இண்டெக்ஸில் ரீபர்த்தில் போய் காமிச்சா அடுத்த ரீபர்த்தில் வந்து கோல்டன் ஸ்லாப் காம்போ காயில் அண்ட் ரேஜ் டேபிள் கிடைக்கும். நம்ம காசுலாம் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் போய் அசசினோ மோர் ரூமா செல் இங்கே பாருங்க, ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளமிங்கி. இது
வாங்க முடியுமா நம்மளால? 40K தான் வாங்க முடியும். இடம் இல்லையே. ஃபுல் லாரியில் கரெக்டாக வந்துச்சு. சாலமீனோ பென்குயினோ ஆண்டில் பாய் எங்கே பேர் வைக்கிறாங்க இதெல்லாம்? பனனிதா டால்ஃபினிதா இடம் இல்லை. இதே ஒரு காரணமாக வச்சுருக்காங்க. எதை வைக்கிறது? டிம் சீஸ் போயிரு, வந்துடாத. வாங்கிட்டானே வாங்கிடாத. வாங்கல. இப்போ நம்ம அடுத்து எதை செல் பண்ண போகிறோம் தெரியுமா? எதை செல் பண்ண போகிறோம்னா ஃப்ரூலிஃபுல்லாக 2 இருக்குது நம்மக்கிட்ட. பிக்கப் பண்ணுறோம். ஸ்பீடிங் அப் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேண்டெல்லாம் வர ஆரம்பிக்குது. 50K தான் இருக்கா? ஒன் செகண்ட். இப்போ நம்ம ஸ்டீலிங் பண்ண நல்லாயிருக்கும். இங்கே ஒரு பேஸ் நல்லா இருக்கு. திறந்து லாக் பண்ணிட்டானே. யாராதே ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு நூபு. இது பேர் த்ரக்கோ துலூஸ் டெலாபூஸ். இது நம்ம ஸ்டீல் பண்ணலாம். பாண்டா சீனி வேணாம் நம்மளுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இண்டெக்ஸில் சேர்த்தாச்சு. நம்ம இதோட இண்டெக்ஸும் கலெக்ட் பண்ண போகிறோம். 18 செகண்ட் 17 செகண்ட். த்ரக்கோ துலூஸ் மாஸ்கா வந்துட்டாங்க. மாஸ்க் வந்துட்டான். பேட்டில் வார் பேஸில் போனால் அடிச்சிடுவேன். போயிட்டானே. இப்போ லாக் பண்ணிடுவான். இப்போ நம்மளால கிடைக்காது நம்மளுக்கு. பலேர்னா பொம்மை பண்ணி குசினி 1 மில்லியன் வேணுமே. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் சோதனை பண்ணக்கூடாது. நம்மளை மூஞ்சில் போடணும் போல அருமையை பார்த்தா. இங்கே பாருங்க, வாங்கிட்டாங்க. பனிதா டால்ஃபினிதா டிபிக்கு செல் பண்ணு. பனானிதா டால்ஃபினிதா ஐம் கம்மிங். வாங்கின்னு அவள் தான் ஒன்று அடிச்சிடுவேன். போயிரு. எவ்வளோ? 25Kவா? செஃப் கடாப்ரா செல். செஃப் கடாப்ரா வாங்கிறாத. மோர் ஆண்டில் பாய் லாக் பண்ணிட்டானா? தேவையில்லாமல் டும் சவர. இங்கே பாருங்க, எல்லாரும் வாங்குறாங்க. லாக் பண்ணிட்டானா? எனக்கு மட்டும் கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கூடாது. இந்த ஆண்டில் பாய் மட்டும் ஏன் பேஸ்கே டார்கெட் எடுக்கிறான் யானே தெரில. இங்கே ஒன்று ஏதோ இருக்குது, திருடலாமா? 140K மலமியா மறையில என்னங்க பேருது? என்ன பிரெயின் ராட்டுது? எனக்கு சத்தியமாக தெரில. இல்லை அப்டேட்டில் ஆட் பண்ணது. ஆனால் என்னது ஏதோ ஒன்று கொஞ்சமாக நல்லா தான் கிடச்சிருக்கு. அதே சந்தோஷப்படலாம். சிக்மா போய் ஃப்ரூலிஃபுல்லா செல். சிக்மா போய் ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. சிக்மா போய் நெட்லாக். இங்கே பாருங்க, இந்த காசு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஆர்வப்பட்ட இப்படி சிக்மா பாய். இந்த மூஞ்சி கடைசியாக பார்க்குறேன். சிக்மா பாய் பாய் சிக்மா பாய் சிக்மா பாய் பாருங்க. பாய் போ. நல்ல பிரிண்டர்லாம் இருக்குது. எப்படியோ திரும்ப லாக் பண்ணிட்டானா? இன்னொரு சிக்மா பாய். எங்க லக்கு நம்மளுக்கு ரொம்ப இருக்குது. வாங்கிட்டானா? லக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே வாங்கிட்டான். நம்மகிட்ட காசும் இல்லையே. இப்போக்காச்சும் 300K பூர்ப லோனி லாக் பண்ணிட்டான். எதையும் ஸ்டீல் கூட பண்ண விட மாட்டுறாங்க. இதுக்கு நம்ம ஒழுங்காக ஸ்டீல் பண்ணிடனா இந்த பாலரினா காப்புச்சினா இந்த மலாமே மறையலேன்னு எதை சொன்னாங்களே அது மட்டும்தான். நம்மளை ஒழுங்காக ஸ்டீலே பண்ண விட மாட்டுறாங்க. ஆண்டில் பாய் மண்டேயில் போடு. பேக் அண்ட் ஹேர். யாரா நீ? போயிரு.
போயிரு. எதுவும் இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை சீல் பண்ணுறதுக்கு. நீ நம்ம பேசிக் காலியாக வச்சுக்கணும், ஒரு ஸ்லாட் ஆச்சும் காலியாக இருக்கணும். லெஜெண்டரி மித்திக் அந்த மாதிரி ஸ்பான் ஆச்சு நான் வாங்குறதுக்கு ஒரு ஸ்லாட் காலியாக தான் இருக்கா. பொனே காம்பில் போகுது, எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஏதோ நல்லதே இருக்கு நம்மக்கிட்ட. மாஸ்க்கு இந்த பேஸில் ஒன்றுமே இல்லையா? மாஸ்க் உள்ளே போயிட்டான். இல்லை போல ப்ரோ, ஏதாச்சும் நல்லா ஸ்டீல் பண்ணோம். எதுவுமே இல்லையே நம்மக்கிட்ட. 1K 2K அம்மாத்தர் பிராண்டட் வச்சுருக்கா. போயிரு. எல்லோரும் நம்மக்கிட்டே ஸ்டீல் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட இப்போ? 10K 36K 21K 229K 3K 74K 222K. அடுத்து என்னது? 11K. நாம் 800K சேர்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 800K சேர்க்கணும் நம்ம. அதுக்கு ஃபஸ்ட்டு 800K சேர்த்தாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போடுவேன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் PR கேமர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.